ஹாய் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? ஃபேஸ்ல சன்னால வர டேனிங். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபேஸ்ல வந்து அங்கங்க டேன் இருக்கும். எனக்கு இங்கே இருக்கு, வாயை சுத்தி கருப்பு இருக்கு, இப்போ இந்த சைட்ல இங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த சன்னுனால பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கும் சரி, சூரிய வெளிச்சத்தினால வர அந்த கருப்பு அங்கங்க டேன் ஆயிருக்கும். நம்ம ஃபேஸ் கழுத்து ஒரு கலர்ல இருக்கும், கை ஒரு கலர்ல இருக்கும், அந்த ஃபேஸ்ல ஒரு சில இடத்துல கருப்பா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது? ஈஸியான மெத்தட்ல வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி ரிமூவ் பண்றது? இதை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல. ஓகே, இன்னைக்கு நம்ம இப்போ டீடானுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா மூணு பொருள் தாங்க. ரொம்ப எல்லாம் கண்டதையும் நம்ம வெளியே வாங்கி கெமிக்கல் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஆகி அதனால வர பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயிடும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம டேன் எப்படி ரிமூவ் பண்றது? இது போட்டீங்கன்னா நல்ல 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்புங்க, இது நான் நிறைய தடவை யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கும் சொல்றேன். ஒரு மூணு பொருள் தாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் நார்மலா நம்ம தயிர் வச்சிருப்போம். ஓகேங்களா? தயிர் எடுத்துக்கோங்க, முல்தானி மெட்டி. ஸோ இந்த முல்தானி மெட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த முல்தானி மெட்டி, அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு பொருள், வாழைப்பழத்துல இருக்கிற தோல். தூக்கி கீழே போடுறோம், பட் அந்த தூக்கி கீழே போடுற பொருள்னால நமக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ வாழைப்பழம் தோல், இது வந்து நம்ம கடைசியா தான் யூஸ் பண்ண போறோம். வாழைப்பழ தோல். அதுக்கு முன்னாடி ரெண்டு பொருளை வச்சு நம்ம பேக் போட போறோம். முல்தானி மெட்டி அண்ட் கர்டு, இது ரெண்டும் வச்சு நம்ம பேக் போட போறோம். முல்தானி மெட்டி வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்க தேவையில்லாத ஆயில் எல்லாம் எடுத்துரும், அண்ட் நல்லா ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணும். அங்கங்க திட்டா புள்ளிகள் இருந்துச்சுனாலும் எடுத்துரும், டேனையும் ரிமூவ் பண்ணும். பட் நம்ம கூட ஒரு நிறைய எக்ஸ்ட்ரா பொருள் ஆட் பண்றதுனால அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்ல நமக்கு வந்து ஸ்கின் இன்னும் கொஞ்சம் க்ளோ ஆகும். ஓகேங்களா? பளிச்சுன்னு இருக்கும் நல்ல ஸ்கின். இப்போ எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா இந்த பேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரி வாங்க இந்த பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தயிர். ஓகேங்களா? தயிர் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன், நம்ம ஃபேஸுக்கு மட்டும் போடுறோம் சேர்த்து நெக்குக்கும் போடுறோம்னா ஒரு 1.5 ஸ்பூன் போதும், ரொம்ப எல்லாம் தேவை கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் முல்தானி மெட்டி எடுத்துக்கிறேன். ஸோ முல்தானி மெட்டி பாருங்க, இது போல வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடையிலேயே. இப்போ நான் ஒரு ஒரு 1 ஸ்பூன் 1.5, எனக்கு 1 ஸ்பூன் போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஒரு முல்தானி மெட்டி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தயிர். தயிர்னு சொல்லும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தயிர் வேண்டாம், கொஞ்சம் தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிரை எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர் வேணும், லைட்டா புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. அது ஸ்கின் நல்லா சாஃப்டா வச்சுக்கும், நல்லா பிரைட்டன் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சமா புளிச்ச தயிர், ரொம்ப புளிக்க வேண்டாம், கொஞ்சமா. அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியான பொருள். ரெண்டு பொருள் வச்சுதான் நம்ம சேர்த்துருக்கோம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தயிர் பத்தலை, ஒரு ஸ்பூனுக்கு தயிர் பத்தலை, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். லெமன்லாம் போடாதீங்க, லெமன்லாம் வேண்டாம், தயிர் மட்டுமே போதும். தயிரே ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு. ஓகே, தயிர் முல்தானி மெட்டி இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது வந்து அப்பவே நீங்க ரெடி பண்ணணும். இது ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இது திரும்ப இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டண்ட்டாக அப்பவே ரெடி பண்ணிட்டு போட்டுட்டு இல்லை மீதி இருக்கு அத்தைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி செய்யாதீங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க இன்னொரு நாளைக்கு போடும்போது ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையில கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சின்ன ஒரு ப்ரஷ் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப திக் லேயர் வேண்டாம், நார்மலா ஒரு லேயர் போட்டுக்கோங்க, ரொம்ப திக்காலாம் போடாதீங்க. என்னடா இது பேக், டேன் ரிமூவிங் பேக்னு சொல்லிட்டு முல்தானி மெட்டி தயிரை மட்டும் போடுறாரு, இது நார்மலா போடுறது தானே அப்படின்னு நினைக்காதீங்க. பட் இது போட்டுட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம். அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, பனானாவுடைய தோல், அந்த பீல், அந்த தோலை வச்சுதான் நம்ம ஒரு விஷயம் செய்ய போறேன். அது வீடியோவுக்கு எண்ட்ல பாருங்க. வீடியோவை முதல்ல ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். மறக்காம என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது போல நிறைய விஷயங்கள் என்னோட வீடியோல வரும், நீங்க பாருங்க. கொஞ்ச நாள் நான் வீடியோ போடாம இருந்தேன், பட் இனிமேல் ரெகுலரா வரும். ஓகே, ரைட். நல்லா ஃபேஸ்ல இது போல அப்ளை பண்ணிக்கலாம். இது போல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
நீங்கள் போடும்போது உட்காந்து போட்டிங்கன்னா ஒரு டவல் ஏதாவது வச்சு போடுங்க. நான் டவல் எதுவும் வைக்கவே இல்லை, ட்ரெஸ் எல்லாம் வந்துச்சு. ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேக் தானே, நான் என்ன அப்படி புதுசாக சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. பட் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தெரியுதா? ஃபுல்லாக போட்டிருக்கேன். என்னோட நெக்கு இந்த பார்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பின்னாடி பின்னங்கழுத்து அண்ட் இங்கெல்லாம் கருப்பு சில பேருக்கு இருக்கும். இங்கெல்லாம் செயின் நம்ம போடுறதுனால கூட இந்த இடத்துல எல்லாம் கருப்பு இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதை நம்பிந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வைக்கக்கூடாது. இதை நான் என் பசங்களுக்குலாம் போட்டு விடுவேன். ஓகேவா? வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ உங்கள் ஃபேஸு நெக்ஸ்ட் நிறைய வீடியோவில் நான் நேச்சுரலாக வீட்லேயே நம்ம ஃபேஷியல் பண்ணுறது எப்படி அண்ட் அவ்வளோதான் போட்டுட்டேன். இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறேன். இது நல்லா ட்ரை ஆகும். ஓகே, நல்ல ஒரு ஃபேன் காற்றுல ஒரு ட்ரை ஆகிற அளவுக்கு உட்காருங்க. ஃபேன் எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ உட்காந்துட்ருக்கேன். காயத்துக்கு லேட் ஆகும். நான் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் காய வச்சுட்டு வரேன். Few minutes later. இது போல் இருந்துச்சுன்னா யாருக்காவது ஃபேஸில் போட்டு விட்டுருங்க. போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, ஒரு வழியாக காய வச்சுட்டேன். காஞ்சிச்சு, நல்லா காஞ்சிச்சு. ஒரு 20 மினிட்ஸும் நல்லா காஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம சீக்ரெட்டான ஒரு பொருள் எடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, தோல். இதை நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக தூக்கி குப்பையில் போடுவோம். இனிமேல் இதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. இது போல் லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம அப்படியே இது போல் ஒரு வைப்பர் எடுத்துக்கோங்க. நல்லா நினச்சிக்கோங்க. ஓகேங்க, நல்லா நினச்சிட்டு வெட் வைப்பரை வச்சு நல்லா ஒரு துணியோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அப்புறம் ஃபுல்லாக வைக்கிறேன். சரிங்களா? தெரியுதா ஃபேஸுக்கு? ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 3 நாள் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு 2 வீக்ஸ்லேயும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெகுலராக வாரத்தில் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஈஸியான மெத்தட். கர்டு அண்ட் முல்தானி மட்டி அண்ட் வாழைப்பழத்தோலை வச்சு நம்ம டேனை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே போல் நிறைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.